தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே தீபாவளி பிஸியா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நானும் தான். இருந்தாலும் நம்ம சகோதரி ரொம்ப நாளா கமெண்ட்ல கேட்டிருந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அது என்னன்னா 32 இன்ச்சு மார்பு சுடர் கொண்ட ஒரு பிளவுஸுக்கு கழுத்து உயரத்தை கேட்ட போல எப்படி சரியான முறையில ஷோல்டர் அளவு வைக்கிறது, அது போக மார்பு சுற்றளவு வைக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா கமெண்ட்ல கேட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம தெளிவாக முழு விளக்கமாக இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மை ட்ரெண்ட் ஆஃப் ஸ்டிச். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது 32 இன்ச்சு மார்பு சுற்றளவு உள்ளதுக்கு ஒரு ப்ளவுஸ் நம்ம வெட்டினோம்னா அந்த ப்ளவுஸோட உயரம் 14 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு 14 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ளவுஸுக்கு கழுத்தோட உயரம் 10 இன்ச்சு நீங்கள் வச்சிங்கன்னா அதுக்கு ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 5.25, கழுத்தோட அகலம் 2.25 இன்ச்சு ஷோல்டர் வைக்கணும். இந்த 32 இன்ச்சு மார்பு சுற்றளவுக்கு 10 இன்ச்சு நம்ம கழுத்து வைக்கும்போது நம்ம எடுத்த அளவு விட பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு மார்பு சுற்றளவு கூட்டிக்கணும். அப்படி கூட்டிக்கிட்டு அதில் வரக்கூடிய மொத்த கூட்டு அளவு 34 இன்ச்சு வச்சுக்கணும். இந்த 34 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா 4ல் ஒரு பாகம், அதாவது நம்ம வெட்டுவோம் பார்த்தீங்களா, வெட்டுறதுக்கு நம்ம வைக்கக்கூடிய அளவு எப்போவுமே நீங்கள் என்னோட வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 4ல் ஒரு பாகம் தான் நான் எப்போவுமே உங்களுக்கு அளவு சொல்லுவேன். ஸோ 34ல் 4ல் ஒரு பாகம் 8 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்துக்கணும் உள்ளே நம்ம பிடிக்கிறதுக்கு. அது போக இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆமோட அளவு 5.25 இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதே 32 இன்ச்சு மார்பு சுற்றளவுக்கு ப்ளவுஸ் உயரம் 14 இன்ச்சு, கழுத்தோட உயரம் 9 இன்ச்சு வைக்கிறோம். அப்போ நீங்கள் வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஷோல்டர் அளவு 5.25 2.25 வச்சுக்கலாம். அது எதுவும் மாற்ற தேவையில்லை. அப்படி நம்ம 9 இன்ச்சு கழுத்து வைக்கும்போது மார்பு சுற்றளவை விட பார்த்தீங்கன்னா நம்ம 3 இன்ச்சு சேர்த்துக்கணும். 3 இன்ச்சு சேர்த்தோம்னா அந்த 3 இன்ச்சு 32 ப்ளஸ் 3 இன்ச்சு 35 இன்ச்சு. இதில் 4ல் ஒரு பாகம் நம்ம வெட்டக்கூடிய அளவு 8.25 ப்ளஸ் 1 இன்ச்சு உள்ள பிடிக்க வச்சுக்கணும். இந்த அளவுக்கு ஆம் அளவு 5.25 வச்சுக்கலாம், சரியா இருக்கும். அதை விட எதுவும் மாற்றம் பண்ண தேவையில்லை. இதே 32 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றளவு அதே தான், ப்ளவுஸோட உயரம் அதே தான். இவங்களுக்கு கழுத்தோட உயரம் நீங்கள் 8 இன்ச்சு, அதாவது 9லேருந்து 8 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷோல்டரோட அளவு 5.5, கழுத்தோட அகலம் 2.25 இன்ச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? கழுத்தோட உயரம் எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் அளவையும் கூட்டிக்கணும், மார்பு சுற்றளவையும் கூட்டிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 8.5லேருந்து 8 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷோல்டர் 5.5, கழுத்தோட அகலம் 2.25 வச்சுக்கலாம். ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி கழுத்தோட 8 இன்ச்சு வைக்கும்போது 8லேருந்து 8 இன்ச்சு வைக்கும்போது இவங்களுக்கு மார்பு கூட்டுறளவு, அதாவது நம்ம கூட்டக்கூடிய அளவு 3 இன்ச்சு இருந்தால் போதும், அதை விட அதிகமாக தேவையில்லை. ஸோ அவங்களுக்கும் அதே அளவு, அதாவது 8.25 ப்ளஸ் 1 இன்ச்சு வச்சுக்கலாம். ஆம் அளவு பார்த்தீங்கன்னா அதே 5.25 இன்ச்சு வச்சுக்கலாம், இதில் மாற்ற தேவையில்லை. ஸோ இப்போது மார்பு சுற்றளவு அதே தான், ப்ளவுஸ் அதே தான். இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்தோட உயரம் பாருங்க 6லேருந்து 7 இன்ச்சு நீங்கள் வைக்கிறீங்கன்னா ஸோ இவங்களுக்கு ஷோல்டரோட அளவு 5.25 வச்சு கழுத்தோட அகலம் 2 இன்ச்சு வைக்கணும். ஸோ இப்படி 6 to 7 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் கழுத்தோட உயரம் வைக்கும்போது இவங்களுக்கு எடுத்த அளவு விட 4 இன்ச்சு மார்பு சுற்றளவு கூட்டிக்கணும். ஓகேங்களா? ஸோ கழுத்தோட உயரம் எந்த அளவுக்கு கூடுதோ, அதாவது எவ்வளோ கம்மியாக வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஷோல்டர் நம்ம அதிகமாக வச்சுக்கணும், மார்பு சுற்றளவும் கூட்டிக்கணும். ஸோ அப்படி நம்ம 6 to 7 வைக்கக்கூடிய போது 32 ப்ளஸ் 4 36 இன்ச்சு, அதில் 4ல் ஒரு பாகம் 9 இன்ச்சு, அதில் 4ல் ஒரு பாகம் 9 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு வச்சுக்கணும். இவங்களுக்கு ஆம் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதே மார்பு சுற்றளவு 32 இன்ச்சு, ப்ளவுஸோட உயரம் 14 இன்ச்சு. இந்த ப்ளவுஸோட உயரம் நீங்கள் 14ங்கிறது 14 சொல்லலை, 13 கூட இருக்கலாம். ஸோ இது எந்த வகைக்கு நீங்கள் கொஞ்சம் ஏற்றம் இறக்கும், அது உங்களோட தனிப்பட்ட உங்கள் அளவுகளை சேர்ந்தது. நான் 14 இன்ச்சுங்கிறது
பொதுவான ஒரு அளவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி 32 இன்ச்சு மார்பு சுற்றளவுக்கு ப்ளவுஸோட உயரம் 14 இன்ச்சு வருதுன்னா அவங்களுக்கு கழுத்தோட உயரம் 3லேருந்து 4 இன்ச்சு, அதாவது ஹை நெக் மாதிரி நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 3 to 4 இன்ச்சு, நம்ம 3னா 3.5 வச்சுக்கலாம், 4 இன்ச்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த கழுத்தோட உயரத்துக்கு இவங்களுக்கு ஷோல்டர் 6 இன்ச்சு வைக்கணும். ஷோல்டர் 6 இன்ச்சு வச்சு கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு வச்சுக்கணும். ஸோ இப்படி நம்ம கழுத்தோட உயரம் ரொம்ப ஹையா வைக்கும்போது இவங்களுக்கு மார்பு சுற்றளவு விட 5 இன்ச்சு நம்ம மார்பு சுற்றளவு சேர்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ 5 32 + 5 37, அதில் 4ல் ஒரு பாகம் 9.25 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு வச்சுக்கணும். ஆம் கூற்றளவு, ஆம் சுற்றளவு 5.5 இன்ச்சு நம்ம இதை வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பிளவுஸோட கழுத்து உயரத்துக்கு ஏற்றால் போல மட்டும்தான் இந்த ஷோல்டர் அளவும் இந்த ஆம் எவ்வளோ கூட்டணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த அளவுகளில் நீங்கள் ப்ளவுஸ் வெட்டினீங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்படி அளவுகள் நீங்கள் வெட்டும்போது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய துணியோட அளவு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் சின்ன கை வெட்டுறதா இருந்தால் 90 சென்டிமீட்டர் போதும். இதே அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நீல கை இதில் நீங்கள் வெட்டினீங்கன்னா 1 மீட்டர் ப்ளஸ் 10 சென்டிமீட்டர் 1:10 வரைக்கும் மெட்டீரியல் இதுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த அளவு நார்மலாக நீங்கள் ப்ளவுஸ் வெட்டருக்கு என்ன அளவுகள் பேசிக் என்ன வேணுமோ அதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. இதே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட் நெக் இந்த மாதிரி அளவுகள்லாம் வரும்போது இதோட அளவுகள்லாம் இன்னுமே மாறும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோ மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஸோ போட் நெக் வரும்போது இந்த அளவுகள் எல்லாமே மாறும். போட் நெக், ஹை நெக் இந்த மாதிரி வரும்போது அளவுகள்லாம் மாறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மார்பு சுற்றளவுக்கு நம்ம காலர் எதுவும் வைக்கிற மாதிரி இருந்தால் அப்பையும் இந்த அளவுகள்லாம் மாறும். ஸோ அது எப்படிங்கிறத உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் கொடுங்க, நான் மறக்காம அதை தெளிவுபடுத்துகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் உங்களோட ஒரு லைக்கை கொடுத்துங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கற்றுப்பை வீட்டில் பதிவுதுங்க. உங்களோட சிறந்த கருத்து அடுத்த வீடியோவில் வரும். இதே போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.